நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசாங்கம் எடுத்துள்ள மற்றுமொரு அதிரடி நடவடிக்கை. எதிர்க்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள தயாராகும் ரணில். மட்டக்களப்பில் பற்றி எறியும் போலீசாரின் அட்டூழியம் வைரலாகும் வீடியோ. அரசு அதிகாரிகள் தொடர்பில் பிரதமர் ஹரிணி விடுத்துள்ள எச்சரிக்கை. கப்புத்து சாதாரண தர பரீட்சையில் தோற்றியோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜனாதிபதி அனுர தரப்பிற்கு ரணில் அவசர கடிதம். கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை திறக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை. உணவுப் பொருட்களின் விலை மாற்றம் குறித்த தகவல் தொடர்பென விரிவான செய்திகள். தற்போது உயரடுக்கு பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றும் 2000 அதிகாரிகளை சாதாரண போலீஸ் சேவையில் இணைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் தீர்மானம் எடுத்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் சிலருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பும் பல வருடங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இருந்த பின்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தாத அமைச்சர்கள் உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை நீக்குவதற்கும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் அமைச்சர்களுக்கான உயரடுக்கு பாதுகாப்பை வரம்பற்ற முறையில் பயன்படுத்துவதை நிறுத்த புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உயரடுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மத தலைவர்கள், பிரதம நீதியரசு தலைமையிலான மற்றிய நீதிபதிகள் மற்றும் சட்டத்துறை தலைவர்கள், தூதுவர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் ஆகியோரின் பாதுகாப்பை பழைய முறையிலேயே முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கும் முக்கியஸ்தர்களுக்கு உயரடுக்கு பாதுகாப்பை வழங்கவும் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எதிர்க்கட்சியின் பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிராபிவர்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியின் பணியை சரியாக செய்ய தவறியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சுதந்திரத்தின் பின்னர் எதிர்க்கட்சியின் கடமைகளை உரிய முறையில் செய்ய தவறிய கட்சியாக சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சேத்திரனற்ற நிலையினால் 3% வாக்குகளை கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் தேர்தலில் வெற்றியீட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். சவால்களை வெற்றி கொண்டு எதிர்க்கட்சியின் பணிகளை ரணில் விக்ரமசிங்க செய்வதாகவும் பொது தேர்தலில் விரிவான கூட்டணி அமைத்து போட்டியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் வஜிராபிவர்தன குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த விடயம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதனையும் இதுவரையில் வெளியிடவில்லை. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் இரவு நேரத்தில் நபரொருவரை கைது செய்யும் சம்பவம் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகின்றது. நபரொருவரை கைது செய்வதற்கு சட்டங்களில் பல விதிமுறைகள் இருப்பினும் குறித்த போலீசார் இரவு நேரத்தில் இந்த நபரை கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று தெரிவித்துள்ளார். கண்டியில் பௌத்த மத தலைவர்களை தரிசித்த பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தனது அரசாங்கத்தின் கீழுள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்கப் போவதில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பிரதமர் அளித்த பதில் வருமாறு: பொது தேர்தலுக்கு நாம் நன்கு தயாராக வேண்டும். நாட்டை இன்னும் சிறப்பாக மாற்றக்கூடிய ஒரு அணி தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். மேலும் அந்த விடயம் தொடர்பில் அவர் தெரிவித்ததாவது: குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் அரசாங்கத்தின் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக சில குற்றச்சாட்டுகள் உள்ளன.
எங்களின் ஆட்சியில் யார் மீதும் குற்றம் சாட்டப்பட்டால் அதற்கான நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். இதுபோன்ற மாற்றங்கள் தொடரும். குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? அவர்களில் சிலருக்கு எதிராக ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பாடசாலைகளின் அதிபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் கல்வி முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்று கல்வியின் மீதான நம்பிக்கை உடைந்துவிட்டது. அந்த உடைத்த நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதுதான் எங்களின் முக்கியமான பணி. குழந்தைகள் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு செல்வதற்கான பின்னணியை உருவாக்க வேண்டும். ஆசிரியர்களும் தங்கள் பணியை மகிழ்ச்சியாக தொடர்வதற்கான பின்னணியை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள்களை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. இதன்படி அக்டோபர் 1 முதல் 15ஆம் தேதி வரை மீள்திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2023 அல்லது 2024ஆம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் இணையவழி ஊடாக உத்தியோகபூர்வமாக நேற்று நள்ளிரவு வெளியாகியிருந்தன. நேற்று வெளியாகிய பெறுபவர்கள் குறித்து மேலதிக தகவல்களை பெற விரும்பினால் 1911 அல்லது 011 2785 922 அல்லது 011 2786 616 அல்லது 011 2784 208 அல்லது 0112784537 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்குமாறும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இம்முறை நாடளாவிய ரீதியில் 4,52,979 விண்ணப்பதாரர்கள் பங்கு பெற்றுள்ளனர். 3,87,648 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 65,331 தனியார் விண்ணப்பதாரர்களும் இதில் உள்ளடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர்குமாரவின் செயலாளருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு பிரிவு ஒன்றை ஸ்தாபிக்குமாறு கோரி ரணில் விக்ரமசிங்கே இந்த கடிதத்தினை அனுப்பியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன்படி அந்த கடிதத்தில் ரணில் விக்ரமசிங்கே கோரிய பாதுகாவலர்களின் எண்ணிக்கை 163 ஆகும். மேலும் 15 சமையல்காரர்கள், 6 மருத்துவ அதிகாரிகள், 30 குடைகள், ஒரு கணினி மற்றும் பிரிண்டர் ஆகியவையும் கோரப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்களை அகற்றுவதாக தற்போதைய ஜனாதிபதி உறுதியளித்துள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங்கே இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டுள்ள வீதிகளை மீண்டும் திறக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கச்சன் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் வீதிகளை திறப்பது நல்லிணக்கத்தையும் பிராந்திய அபிவிருத்தியையும் பலப்படுத்தும் என ராமநாதன் தமது எக்ஸ் பக்கத்தில் எடுத்துரைத்துள்ளார். கொழும்பின் வீதி அணுகல் சீர்திருத்தங்களுக்கு அடுத்தே யாழ்ப்பாணத்தின் இந்த முக்கிய வீதிகளை மீண்டும் திறக்குமாறு அவர் கோரியுள்ளார். கொழும்பில் உள்ள முக்கிய வீதிகளை இன்று முதல் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி மாளிகைக்கு அருகிலுள்ள சேர்பரோன் ஜெயதிலக்க மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தையை திறக்குமாறு ஜனாதிபதி போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சிற்றுண்டி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் குறையவில்லை எனவும் நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தங்கள் மீது செல்வாக்கு செலுத்துவதில் கவனம் செலுத்தாததால் உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க
வியாபாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சமையல் எரிவாயு, முட்டை மற்றும் இதர பொருட்களின் விலைகள் உணவுப் பொருட்களில் கணிசமான அளவு குறைந்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்காமல் லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வணிகர்கள் நுகர்வோரை ஒடுக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக முட்டை, கோதுமை மா மற்றும் உணவு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல பொருட்களின் விலைகள் அதிகரித்தன. அதனுடன் உணவு உற்பத்தியாளர்களும் வர்த்தகர்களும் தமது உற்பத்தி பொருட்களின் விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்ததால் வழமை போன்று இந்நாட்டு நுகர்வோர் சுமையை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என கூறப்படுகின்றது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.